அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 7/10/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மதியம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் இன்று மாலை மட்டுமே உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 3:49 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:19 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய், சந்திரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்துள்ளன. விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் 2 கிரக சேர்க்கை உள்ளது. மகரத்தில் சனி மற்றும் குரு. நண்பர்களே, நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போதான் இன்னைக்கு கன்னிராசி தமிழ் நண்பர்கள் என்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நமது கன்னிருடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உங்களது சப்போர்ட்டு எங்களை ஊக்கப்படுத்தும் என்பதை மறவாதீர்கள். ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தில் இன்று 2 கிரக சேர்க்கையாக கேது பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்துள்ளார். மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சந்திர பகவானுடன் இன்றைய தினம் செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் ராசியிலேயே அமர்ந்துள்ளன. இன்று மதியம் 12:42 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இந்த கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு நல்ல, ஒரு இனிமையான, மகிழ்ச்சியான, ஒரு நல்ல, ஒரு முன்னேற்றமான நாளாக அமைய பெறுவீர்கள். மறக்காமல் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்துள்ளன. இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்துங்கள். இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி மிகவும் வலுவாக உள்ளார். இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள். மேலும் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் பார்த்து கொண்டிருப்பதனால் இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான, ஒற்றுமையான, இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் நல்ல விதத்தில் நடைபெறும் ஒரு சிறப்பான நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதற்கேற்று செயல்பட்டு அவர்களை அசத்துவீர்கள். இதனால் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே இன்று அன்பு, பாசம் மற்றும் புரிந்துணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்கள் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய, குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்று அமையப்பெறுவீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு நன்றபடியாக கிடைக்கப்பெறுவதால் அதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்று இரட்டிப்பாக கிடைக்கப்பெறுவீர்கள். வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் நன்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையாவது திட்டமிட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டபடியே உங்களது ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை இன்று செய்து முடிக்கும் ஒரு மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு இன்பமான நாளாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்திருந்த சிக்கல்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் மற்றும் சில்வர் கலர். இந்த இரண்டையும் நீங்கள் இன்று பயன்படுத்தலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக சக்திகள் அதிகரித்து நீங்கள் காணப்படுவீர்கள். நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை இன்று நிலவும். உடம்பில் புதிய சக்திகள் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் கலந்து ஆலோசித்து உங்களது சேவிங்ஸை எவ்வாறு செய்யலாம், எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை நீங்கள் இன்று அவசியம் பேசுங்கள். இன்றைய தினம் உங்களது சேமிக்க நல்ல ஒரு ஐடியாக்களை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் தருவார்கள். இதனால் உங்களது பொருளாதாரத்தில் அடிப்படை நிலையிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள அது உதவியாக இருக்கும்.
இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களது சேவிங்ஸ் பற்றி நீங்கள் இன்று சேமிப்புகள் பற்றி ஆலோசனை செய்யுங்கள். நல்ல ஒரு பலனை பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது குழந்தைகள் மீது சற்று கவனம் செலுத்த தேவைப்படலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமையப்பெறும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இன்று தெளிவாக புரிந்து கொள்ளும் சக்தி உங்களுக்கு இன்று அமையப்பெறுவீர்கள். இதனால் மனதளவிலும் நீங்கள் மிகவும் சக்திசாலியாக உணர்வீர்கள். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய தினம் மற்றவர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் கிடைப்பதால் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியதை தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மன ஆற்றலை பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக விண்ணப்பம் அல்லது நேர்காணலுக்கு செல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் இன்டர்வியூ செல்வது, விண்ணப்பம் ஏதாவது வேலைக்கு நீங்கள் செய்வது போன்றவற்றை இன்று நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு நல்ல இனிமையான நாளாக அமைப்பெறும். சிறப்பான நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவதால் இன்டர்வியூக்கு நீங்கள் இன்று தாராளமாக செல்லலாம். அல்லது ஏதேனும் அப்ளிகேஷன் போட வேண்டியிருந்தால் இன்று தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த வேலையை இன்று முடித்து விடுங்கள். மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருப்பது, தலைமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது என்றாலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களது மனதில் ஏதேனும் தவறான எண்ணங்கள் அல்லது தவறான மன வலிகள் ஏற்பட்டால் உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை நீங்கள் யாருடனாவது பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு மனதில் ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை நீங்கள் இன்று அணுகி அவர்கள் மூலமாக உங்களது கஷ்டங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலனை தருவதாக அமையும். எனவே அனுபவம் வாய்ந்த ஒருவருடன் உங்களது பிரச்சனைகளை இன்று பேசுங்கள். மற்ற யாருடனும் நீங்கள் பேசாதீர்கள். மற்றவர்களிடம் நீங்கள் உங்களது பிரச்சனைகளை கூறி நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை தந்து உங்களை குழப்பி விடுவார்கள் என்பதால் அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக உங்களது பிரச்சனைகளை நீங்கள் இன்று பேசலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இன்று மன நிம்மதிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் கட்டாயமாக இதை செய்யுங்கள். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களது மனதில் ஏதேனும் கவலைகள் அல்லது ஏதேனும் கஷ்டங்கள் நேர்ந்தால் நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் ஆலோசனை பெற்று அதை நீங்கள் இன்று போக்கிக் கொள்ள முடியும். இதை மறந்து விடாதீர்கள். இன்றைய தினம் நீங்கள் தினசரி வேலைகளை நீங்கள் கவனிக்க தவற வாய்ப்புகள் உள்ளது. அதாவது தினசரி வேலைகளான உணவுகள் பற்றிய வேலைகள் அல்லது வீட்டினை சுத்தம் செய்வது அல்லது மற்ற சுத்தம் செய்யும் சம்பந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் இன்று செய்வது, வீட்டு வேலை சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை வழக்கமாக செய்யும் காரியங்களை நீங்கள் இன்று கவனிக்க தவறிவிட வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் இன்றைய தினம் அதில் நீங்கள் சற்று கவனங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு இனிமையான நாளாக இன்றைய தினத்தை மாற்றுவதற்கு அது கண்டிப்பாக உதவும். எனவே இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான இன்பமான நாளாக அமைய இந்த மேற்கொண்ட விஷயங்களை நீங்கள் இன்று செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பயனை தரும். இந்த தினம் மற்றவர்களை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். சிறப்பாக உங்களது திட்டமிடல் மூலமாக உங்களது திட்டமிட்ட காரியங்களை சிறப்பான நல்ல பலனுடன் நீங்கள் எதிர்பார்த்த பலனுடன் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களது திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் இன்று தாராளமாக பங்கேற்கலாம். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நமது கன்னிராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட்டை எங்களுக்கு மிகவும் ஒரு எனர்ஜியாக அமையும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு மனமகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். இந்த தினம் மற்றவர்கள் எண்ணங்கள் உங்களுக்கு கண்ணாடி போல மனதில் புரியும் நாளாக, நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நாளாக அமையப்பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரங்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்படுவதால் மனமகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகவும் ஒரு இனிமையான நாளாக அமையும். உங்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரித்து செல்வ செழிப்பும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு
காரிய வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் திட்டமிட்டபடியே செய்து முடித்து நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் நேர மேலாண்மையுடன் செய்வது உங்களுக்கு அமைத்து தரும். எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் ஏதேனும் சிக்கல்கள் பற்றிய சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை அனைத்தும் இன்று நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய நாளாக அமையும். நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் இப்பொழுது தீரக்கூடிய அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள். மற்றவர்களை புரிந்து அதற்கேற்று நடந்து கொள்ளும் ஒரு திறமையும் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். நண்பர்களே, நமது கன்னிராசி தமிழ் நண்பர்கள் இன்றைய தினம் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் பயன்படுத்த வேண்டிய எண்ணை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக மறுபடியும் பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.